ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம ராமநவமினா என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸோடு பார்த்துட்டோம். இன்றைக்கி வீடியோவில் ராமநவமியை எப்படி சிம்பிளாக எப்படியெல்லாம் கும்பிடலாம், என்ன செஞ்சால் பலன் கிடைக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வர்றது தெரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ராமநவமி இந்த வருஷம் ரொம்ப உகந்த ஒரு நல்ல நாளில் வந்திருக்கு. அதுதான் வியாழக்கிழமை. வியாழக்கிழமையும் ராமநவமியும் ஒன்று சேருது அப்படின்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு நாள். எல்லா வருஷமும் இந்த மாதிரி அமையாது, பட் இந்த வருஷம் சூப்பராக அமைஞ்சிருக்கு. 26ஆம் தேதி ராமநவமி அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போகும்போது பாபாவுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக கோயிலுக்கு பிரசாதமாக செஞ்சு கொண்டு போகலாம். ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டமோ இல்லை சாப்பாடு ஐட்டமோ நீங்கள் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா பூ, பழம், மாலை, அந்த மாதிரி உங்கள் கைகளால் ஏதாவது ஒரு பூவில் மாலை கோர்த்து கொண்டு போங்க. மாலை கட்ட உங்களுக்கு டைம் இல்லாதவங்க கடையில் போய் மாலையாக நீங்கள் அதை வாங்கிக்கலாம், வாங்கிட்டு போங்க. ஆனால் என்றைக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் திரும்பவும் சொல்லுவேன், கோயிலுக்கு போகும்போது பாபாவை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. கண்டிப்பாக அவருக்காக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்பா வீட்டுக்கு போகிறோம் இல்லை அம்மா வீட்டுக்கு போகிறோன்னா நம்ம சும்மா போவோமா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே சும்மா போக மாட்டோம். அப்படிங்கிற போது பாபாவை பார்க்க போகும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சதை வாங்கிட்டோ இல்லை உங்கள் கையால் செஞ்சு அவருக்கு ஆசையாக அன்பாக எடுத்துகிட்டு போங்க. அவர் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவார். ஒரு எள்ளுருண்டையை கொடுத்தாலும் அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்குவார். இப்போ நீங்கள் பூ மாலையோ இல்லை பிரசாதமோ இல்லை ரெண்டையுமே செய்ய முடியும் அப்படின்னா ரெண்டையும் கூட செஞ்சு கொண்டு போகலாம். முதலையெல்லாம் நான் கோயிலுக்கு போகும்போது மாலையும் கோர்த்து கொண்டு போவேன், பிரசாதமும் செஞ்சு கொண்டு போவேன். அந்த மாதிரி போலி, லட்டு, பர்ஃபி, இல்லை லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக வருமோ அந்த எதை வேணாலும், அவள் சக்கரை கூட நினச்சி நீங்கள் தேங்காய் பூ போட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை அவளை தாளித்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி எத்தனையோ வகையான ஐட்டங்கள் இருக்குது. எதை கொண்டு போனாலும் பாபா அதை ஏற்றுக்குவார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதத்தை செஞ்சு கொண்டு போய் பாபாவுக்கு அங்கே கொடுத்துட்டு அங்கேயே கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் அதை பிரசாதமாக வழங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட அன்னதானம் செய்கிறதுக்கு சமம். இதே நாளில் ராமநவமி அன்னைக்கு அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கு நீங்கள் நம்ம சச்சரதம் கரெக்டாக அன்றைக்கி படித்து முடித்ததும் வீட்டில் நீங்கள் செய்கிற சாப்பாட்டை ஒரு கை எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அதை இந்த வீட்டுக்கு வர்ற கார்ப்பரேஷன்லேருந்து வர்றவங்க, குப்பையில் வர்றவங்க, அந்த மாதிரி யாருக்காவது நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் இல்லை கோயில் வாசலில் பிக்ஷா கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, தர்மம் கேட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேடி கொண்டு போய் நீங்கள் அந்த சாப்பாடை கூட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஒருத்தருக்கு கொடுத்தாலும் 10 பேருக்கு கொடுத்தாலும் பலன் ஒன்று தான். அதனால் நிறைய பேருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தருக்கு நம்ம அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு மனமாற நீங்கள் உள்ளுக்குள்ளே நினச்சிங்கன்னா பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் தேடி உங்கள் கையால் வாங்கிக்குவார். உங்களால் போக முடியலன்னா உங்கள் வீடு தேடி கூட அவர் வருவார், ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார். அவருக்கு நீங்கள் உங்கள் கையால் செஞ்ச ஏதாவது ஒரு சாப்பாடை கொடுத்து அந்த அன்னதானத்தை நிறைவு பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நாளில் அன்னதானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் அன்னதானத்தை நீங்கள் சாப்பாடாக தான் செய்யணும், இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் போகிற வழியில் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயோ இல்லை கோயில் வாசல்லையோ தர்மம் கேட்குறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் காசை கொடுங்க. அது 100 ரூபாயாக கொடுத்துக்கலாம், 500 ரூபா கூட கொடுக்கலாம். இல்லை அதுக்கு மேலேயும் எனக்கு தெம்பு இருக்குது, 1000 ரூபா கூட அன்னதானத்துக்கு செலவு பண்ண எனக்கு தெம்பு இருக்குது, ஆனால் என்னால் இப்போதைக்கு அதை என்னால் செய்ய முடியாது, ஆனால் காசாக என்னால் கொடுக்க முடியுங்கிறவங்க 500, 1000 கூட நீங்கள் அன்னதானமாக தராமல் காசாக கொடுங்க. கோயில் வாசலில் தர்மம் கேட்குறவங்களுக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேர்த்துக்கு 100 ரூபாயாக கொடுங்க, இல்லை 10 பேர்த்துக்கு கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். 50 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தையும் தர்மத்தையும் செய்து பழகுங்க. அன்னைக்கு அந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை பாபாகிட்டே மனசார சொல்லுங்கள், அவர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்குவார். ஓகே, இப்போ என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது சிஸ்டர், ஏன்னா வியாழக்கிழமை நாள் வருது, டியூட்டி டேஸ், எனக்கு நான் வேலைக்கு போகிறவ, கோயிலுக்கு போனால் தான் ராமநவமி நிறைவு பெறுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நானே கோயிலுக்கு போவேனா அப்படிங்கிறது டவுட்டு தான். நீங்கள் வீட்டிலையே இருந்து மனமாற நீங்கள் பாபாவை கும்பிடலாம். அன்றைக்கி நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, கோயில் பக்கத்தில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு
நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை சாப்பாடை செஞ்சு அவருக்கு பிரசாதமாக வழங்கிட்டு பாபா படத்துக்கு ஒரு பூவை உங்களால் முடிஞ்ச பூவில் ஏதாவது ஒரு பூவில் மாலை கட்டியோ இல்லை கடையில் வாங்கியோ பாபாவுக்கு பூ போட்டு அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு அபிஷேகம் பண்ணுங்கள். அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு பூ போட்டு தீப தூப ஆரத்தி இதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற சாப்பாட்டையோ இல்லை பிரசாதத்தையோ இல்லை டிஃபனோ ஏதோ ஒன்று நீங்கள் பாபாவுக்கு பிரசாதமாக படைங்க. அன்னைக்கு நீங்கள் சச்சரதம் படித்து முடிப்பீங்க இல்லையா, இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் நீங்கள் வந்து பாபாவுக்கு செஞ்சு வைங்க போதும். அது நீங்கள் செஞ்சு இல்லை ஃபுல் மீல்ஸாக சாப்பாடு வச்சாலும் ஓகே. அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வச்சு அன்றைக்கி ஒரு நாள் நிறைவாக அவருக்கு செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பாபாவுக்கே நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் பஜன் சாங்ஸை ப்ளே பண்ணுங்கள், வீட்டில் ப்ளே பண்ணுங்கள். டெய்லியும் நம்மளால் அதை பண்ண முடியாதனாலும் ராமநவமி அன்றைக்கி ராமருடைய நாமத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 108 தடவை உட்காந்து அதை நீங்கள் நாமாவை ஜபம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ராமர் பாடலோ பாபாவுடைய பாடலோ வீட்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே போல் ரொம்ப முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஆரத்தி. எல்லா நாளும் நான் ஆரத்தி எடுக்க மாட்டேன் சிஸ்டர், ஆனால் ராமநவமி அன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ராமநவமி அன்னைக்கு ஒரு நாளில் 4 வேளை ஆரத்தியையும் கடைப்பிடுங்க. காக்கடா ஆரத்தி, மத்தியான ஆரத்தி, சாயந்தரம் ஆரத்தி, ஷேஜ் ஆரத்தி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டிலையே செய்யுங்க. பாபாவுடைய படத்துக்கு 4 வேளையும் 4 பிரசாதம் செஞ்சு இல்லை 4 வேளையும் 4 விதமான உருண்டை, கடலை உருண்டை, கடலைப்பருப்பி அந்த மாதிரி கூட அவருக்கு வச்சு நீங்கள் ஆரத்தி எடுத்து அந்த ஆரத்தியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பழக்கம் ஆயிரும். அன்னைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்கும். கோயிலுக்கே போனால் கூட 4 வேளை ஆரத்தி எல்லாத்தினாலையும் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியலை. ஆனால் வீட்டையே கோயிலாக நினச்சி ஷீரடியாக நினச்சி வீட்டில் இருக்கிற பாபாவையே நீங்கள் 4 வேளை ஆரத்தி பாடி ஆரத்தி எடுத்து 4 வேளைக்கும் 4 பிரசாதம் வச்சு அவருக்கு நீங்கள் பூஜை செஞ்சு வழிபட்டு பாருங்கள். அந்த ஆரத்தி முடிஞ்சதும் அடுத்த நிமிஷம் அவர் உங்கள் வீட்டு வாசலில் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்பார். உங்கள் கையால் ஏதாவது வாங்கிட்டு போவார், இல்லை அவரே அவர் கையால் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். இந்த மாதிரி தான் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். சச்சரதம் பேரை படித்து முடிக்க போகிறோம். அன்னைக்கு நாளில் ஏதாவது ரூபத்தில் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஆசீர்வாதம் கிடைக்கும். இதை என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அவர் கனவுல வந்து காட்சி கொடுக்கலாம், இல்லை வந்து நேரில் வந்து யாசகம் கேட்குற மாதிரி வந்து காட்சி கொடுக்கலாம், ஏதாவது கொடுத்துட்டு போகலாம், இல்லை உங்கள் கையால் வாங்கிட்டு போகலாம். இதில் எது நடந்தாலும் அது பாபாவுடைய ஆசீர்வாதம் தான். நாய், பூனை இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினங்கள் ஜீவராசிகள் வந்து சாப்பிட்டு போனாலும் அது பாபாவுடைய ரூபமாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அனைத்தும் சகலமும் நீங்கள் காணும் அனைத்திலும் பாபா இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்குறது, உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்கள் சந்திக்கிற எல்லாமே உங்களுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதமாகவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம். நான் வேலைக்கு போகிறேன், என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சச்சரதம் படித்து முடிச்சுட்டு பாபாவுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிற பொருளையே பாபாவுக்கு படைச்சி பூஜை பண்ணி ஆரத்தி காட்டிட்டு கிளம்பி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. சாயந்தரம் வருவீங்க இல்லையா, வந்ததுக்கப்புறம் நைட் ஆரத்தி பண்ணுங்கள். காலையில் ஆரத்தி, நைட் ஆரத்தி, இந்த 2 வேளை ஆரத்தி கூட நீங்கள் பண்ணுங்கள் போதும். இதை விட வேறு எதுவுமே இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த ஒரு ராமநவமி அற்புதம்னு சொல்ல முடியாது, ஒரு அழகான ஒரு தருணம். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப ரிமோட் ஏரியாவில் நாங்கள் வந்து வசிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ யாருக்குமே அன்னதானம் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல அந்த சூழலில் கிடையாது. அண்ட் கோயிலுக்கு போகிற இதுவும் எனக்கு இல்லை. ஏன்னா அப்போ நான் மேபி மென்சஸ் ஆயினேன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் என்னால் கோயிலுக்கு போக முடியலை. அப்போ நான் பாபா கிட்ட என்ன சொன்னேன்னா, இன்றைக்கி நான் வீட்டிலையே தான் இருக்கேன், நான் கோயிலுக்கும் போகலை, இங்கே யாருக்கும் என்னால் எதுவும் வாங்கி தரவும் முடியாது, அன்னதானமும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரூபத்தில் எங்கிட்டருந்து வாங்கிக்கோங்க, நான் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. 8 மணி ஆகி நான் வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல. அன்றைக்கி ராமநவமியை முடிய போகுது. ஸோ அப்போ நாங்கள் பக்கத்தில் ஒரு பேக்கரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இது வாங்குறதுக்காக எங்களுக்கு வேணுங்கிற ஐட்டம் பேக்கரிக்காக போகிறோம். பேக்கரிக்கும் நாங்கள் போகிறோம். பேக்கரிக்கு போன இடத்துல நான் வாங்கிட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல ஒரு லேடி அந்த பேக்கரியில் எதையுமே வாங்காமல் இப்படியே நின்று வெறிக்க எல்லாத்தையும் பார்த்து ரேட்டை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க எதுவுமே வாங்கலை. அதை நான் நோட்டீஸ் பண்ண போது அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ப்ரெட்டு ரேட்டு கேட்டுட்டு வச்சுட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ப்ரெட் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நான் கேட்டோன்னே ரொம்ப பரிதாபமான ஒரு முகத்தோட ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கிக்கிறீங்களா, நான் காசு தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த அம்மாவுடைய முகத்தில். அவ்வளோ முகம் ஃபுல்லாக பல்லாக தெரிஞ்சு அப்படி சிரிச்சுட்டே என்கிட்ட சொன்னாங்க, நான் வாங்கிக்கிறேன், வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னதும், என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோங்க, நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க வாங்கினது என்னவோ ஒரே ஒரு ப்ரெட்டும் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் மட்டும்தான். அது கூட நானாக பார்த்து
வேறு ஏதாவது வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டபோது, இல்லை என் பேரன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வாய் திறந்து சொன்னதுக்கப்புறம், சரி உங்கள் பேரனுக்கு எது பிடிக்குமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச 2-3 ஐட்டத்தை அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கினாங்க. அப்படி அவங்க வாங்கினதுக்கு நான் பில் பே பண்ணிவிட்டு சந்தோஷமாக வெளியில் வந்தேன். அப்போ அந்த அம்மாவுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க சந்தோஷப்படுற அந்த நிமிஷம் பாபா சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஏன்னா அவங்க ரூபத்தில் வந்து வாங்கிக்கிட்டது பாபா தான். அந்த நிமிஷம் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா, அந்த நிமிஷம் உங்களுடைய கர்மா கழியுது, உங்களுக்கு பாபாவுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குது. இப்படி தான் ஒரு நிகழ்வை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படி தான் பாபா வருவார். இப்படி தான் எனக்கு அன்னைக்கு ராமநவமி நைட்டு 8:30 மணிக்கு என்னுடைய ராமநவமி வந்து நிறைவடைஞ்சுது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், யாருமே வரலைன்னு. ஆனால் ஒரு பேக்கரியில் வாங்க போன இடத்துல பாபா அங்கே நின்று யாருக்கு தேவையோ அந்த அம்மா ரூபத்தில் வந்து என் கையால் அவருக்கு அந்த அம்மாவுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அந்த அம்மாவுடைய பேரனுக்கு தேவையானதையும் என் மூலயமா வாங்கிக்கிட்டாரு. வாங்கி அந்த அம்மாவோடைய ஆசையையும் நிறைவேற்றிட்டாரு. ஏன்னா அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழல். அதே நிமிஷம் என்னுடைய பிரார்த்தனையையும் என்னோட பக்தியையும் அந்த நேரத்தில் அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். நான் அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், என்னுடைய சத்சரிதம் படித்து முடித்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துச்சு, எனக்கு பிளெஸிங்ஸ் கிடச்சிருச்சு. அதே நிமிஷம் இல்லாத ஒருத்தருடைய தேவையை அவர் பூர்த்தி செய்கிறாரு. இப்படி தான் பாபா செய்வாரே தவிர்த்து வேறு எந்த ஒரு நீங்கள் வந்து நான் யாகத்துக்கு பணம் கட்டட்டுமா, அபிஷேகத்துக்கு பணம், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். எதை செஞ்சாலும் இதை கண்டிப்பாக செய்யுங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் செஞ்சு கிடைக்கிற பலன், நீங்கள் எத்தனை அர்ச்சனை செஞ்சாலும் அந்த அர்ச்சனையில் உங்களுக்கு கிடைக்காத ஒரு வரம், அந்த அர்ச்சனையில் கிடைக்காத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இந்த மாதிரி நீங்கள் யாருக்காவது வாங்கி கொடுக்கும்போது தான் பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லிக்க விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய ராமநவமி நல்லபடியாக நடந்து முடியணும், சாயி சத்சரிதம் பாராயணமும் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படிங்கிறத நான் பாபா கிட்ட பிரார்த்தனையாக வச்சுக்கிறேன். எல்லாரும் நல்லபடியாக படித்து முடியுங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வேண்டுதல்களும் குறைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து பாபா உங்களுக்கு பரிபூர்ணமாக அருள் புரிந்து நல்ல இன்பமான சந்தோஷமான வாழ்க்கையை அருளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.